வணக்கம் மக்களே, நான் உங்க கூகுள். இது போன்ற கரண்ட் அஃபேர்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கூகுள் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்களே, ஒரு நியூஸை பத்தி உங்ககிட்ட வந்து இப்போ நான் சொல்ல போறேன். அந்த நியூஸை கேட்ட பிறகு செம்ம அப்செட் ஆக போறீங்க. செம்மையா கோவப்பட போறீங்க. இது என்னடா பசங்களுக்கு, அதாவது குழந்தைகளுக்கு வந்த சாப காலம் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து நினைக்க போறீங்க. ஏன்னா ரீசெண்ட் டைம்ல நம்ம வந்து கேள்விப்படக்கூடிய நியூஸை பத்தியெல்லாம் கேட்கும்போதும் சரி, பார்க்கும்போதும் சரி, அவ்வளோ வெறுப்பாகி போயிடுது, டென்ஷன் ஆகுது, பிபி ஏறுது, கவலை ஆகுது. அப்படி இருக்குங்க இப்போ வரக்கூடிய நியூஸ் எல்லாம் குழந்தைகளை பற்றி கேட்கும்போது. அதுல ஒரு சம்பவம் இப்ப நடந்திருக்கு. இங்க ஆந்திர பிரதேஷ்ல ஆல்ரெடி ஜான்வி பாப்பா அப்படின்ட்டு ஒரு பாப்பா 2 வயசு பாப்பா காணாம போய் அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு மன கஷ்டமா இருக்கு. அந்த பிஞ்சு குழந்தை திருப்பி கிடைச்சிராதா அப்படின்ற மாதிரி மனசு ஏங்குது. அதோடைய சிசிடிவி காட்சிகள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ மனசுக்கு ரணமளிக்குது. குட்டி குழந்தை ஓடக்கூடிய அந்த விஷயங்கள். இப்போ ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய கடப்பா அப்படிங்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான் லோபொனட்லா அப்படின்ற ஒரு கிராமம். சரியா வாயில வரல, கரெக்டா சொன்னான்னு தெரியல. லோபொனட்லா அப்படின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல வந்து நித்விகா அப்படிங்கிற ஒரு 4 இயர்ஸ் சைல்டுங்க. அதாவது 4 வயசு ஆகக்கூடிய ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்த பெண் குழந்தை இறந்து போச்சுங்க. அந்த குழந்தையோடைய மரணத்துல இருக்கக்கூடிய நியூஸை பத்தி உங்ககிட்ட வந்து விளக்குறேன், கேளுங்க. உண்மையாவே செம்ம டென்ஷன் ஆகி போயிடுவீங்க. அதாவது ஜூன் 26 கரெக்டா ஈவினிங் ஒரு 4:30க்கு வந்து குழந்தை வீட்டுக்கிட்ட விளையாடிட்டு இருக்குங்க. அப்போ அங்க சுவாதி அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தைய வந்து கூப்பிட்டு அந்த குழந்தைகிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. அது என்ன சொல்லியிருக்குன்னு தெரியல. அவங்க அந்த சுவாதி அப்படின்றவங்க அந்த பெண் வந்து முன்னாடி போகுது, பின்னாடியே அந்த குழந்தை வந்து போகுது. அந்த பெண் பாத்ரூம்குள்ள நுழையிறா. இந்த குழந்தையும் அந்த 4 இயர்ஸ்ல இருக்கக்கூடிய நித்விகா அப்படின்ற அந்த குழந்தையும் பாத்ரூம்குள்ள வந்து நுழையுது. அந்த குழந்தைய தூக்கி அங்க இருக்கக்கூடிய வாட்டர் ட்ரம்ல தள்ளி கால் 2த்தையும் பிடிச்சுக்கிட்டு அந்த குழந்தைய கொலை பண்ணி வச்சிருக்கான் இந்த சுவாதி அப்படிங்கிற இந்த பெண். ஸோ இந்த கேஸ் வந்து முதல்ல போலீஸ் கண்ணுக்கு போகும்போது இது வந்து ஆக்சிடென்டலா குழந்தை வந்து அந்த வாட்டர் டம்குள்ள வந்து விழுந்திருக்கு, அதனால தான் இறந்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை வச்சு ஆய்வு செய்யும் போது தான் தெரியுது இதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்னவென்று. இந்த சுவாதி அப்படிங்கிற இந்த பெண் அந்த குழந்தைகிட்ட ஏதோ ஒன்று சொல்லி மேனிபுலேட் பண்ணி பாத்ரூம்குள்ள கூட்டு போயிட்டு கொலை பண்ணியிருக்கா அப்படிங்கிற இந்த விஷயங்கள் போலீஸ்க்கு தெரிய வருது. சிசிடிவி காட்சிகளை வந்து ஆய்வு செய்யும்போது முதல்ல இந்த பெண் போகுது, பின்னாடியே இந்த குழந்தை வந்து போகுது, நித்விகா அப்படிங்கிற இந்த குழந்தை. போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிக்கும் போது திடுக்கிடும் தகவல்கள் என்பது தெரிய வருதுங்க. அது கேட்கும்போது தான் இன்னும் பயங்கர டென்ஷன் ஆகுது. சப்பா ரீசன் அதுக்கு போய் குழந்தைய வந்து கொலை பண்ணி வச்சிருக்கா இந்த சுவாதி அப்படிங்கிற இந்த மிருக மனம் படைத்திருக்கக்கூடிய பெண். என்ன தெரியுமா ரீசனா? அந்த குழந்தை இருக்கு பாத்தீங்களா, நித்விகா அப்படிங்கிற அந்த குழந்தையோடைய அம்மா பேர் கூட சுஜனா அப்படின்ட்டு பேரு. அந்த குழந்தையோட அம்மா பேரு. அந்த சுஜனாவுக்கும் இந்த சுவாதி அப்படிங்கிற இந்த குழந்தைய கொலை செஞ்சிருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கும் ஏதோ ஒரு பகை இருந்துக்குங்க. பகை என்ன பெருசா கிடையாது. இந்த சுவாதியும் இந்த குழந்தையோடைய அந்த அம்மா சுஜனாவும் பக்கத்து வீட்டுக்காரர்கள், நெய்பர்ஸ். அவங்களுக்குள்ள வந்து சின்ன சின்ன சண்டை, கருத்து வேறுபாடுகள், இது போன்ற பிரச்சனைகளின் காரணமாக மொத்த கோவத்தையும் கொண்டு வந்து அந்த பச்சை குழந்தை மேல வந்து காமிச்சிருக்கா சுவாதி அப்படிங்கிறவன். பிஞ்சு குழந்தைக்கு வந்து என்னங்க தெரியும்? அதுகிட்ட கோவத்தை காமிச்சு என்னங்க பண்ண போகுது இது? அவங்க அம்மா மேல இருக்கக்கூடிய வெறுப்பால, கடுப்பால அந்த குழந்தைய கூட்டு போயிட்டு பாத்ரூம்குள்ள வச்சு இப்பேற்பட்டிருக்கக்கூடிய ஒரு செயலை வந்து செஞ்சிருக்கு இந்த சுவாதி அப்படிங்கின்றவன். இந்த நியூஸ் தான் இப்ப வந்து சோசியல் மீடியா பக்கத்துல அங்க ஆந்திராவில் வந்து பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் பயங்கர ஷாக்கு. ஸோ அந்த ஜான்வி பாப்பா கேஸ் விஷயமா போய் சில டீட்டெயில்ஸை வந்து எடுக்கலான்னு போனா இப்படி ஒரு கேஸ் இப்போ ரீசெண்டா இன்னைக்கு அவ்வளோ ஷாக்கிங் ஆகுதுங்க. கேரளாவில் கேள்விப்பட்டோம், ஒரு 1.5 வயசு குழந்தைக்கு என்ன மாதிரியான ஒரு டார்ச்சரை அந்த குழந்தையோடைய அப்பான்னு கூட சொல்ல முடியாது, அவங்க அம்மா கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன மாதிரியான ஒரு டார்ச்சரை கொடுத்து அந்த குழந்தைய வந்து கொண்டு இருந்தான்றதை பத்தி நம்ம வந்து கேள்விப்பட்டோம். அவ்வளோ ஷாக்கிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஜானவி அப்படின்ற அந்த 2 வயசு பாப்பா வந்து காணாம போச்சு. இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல. அந்த பாப்பாக்கு என்ன நடந்திருக்கும், ஏது நடந்திருக்கும்னு நம்மளுடைய மனசு பதறுது. இதை தாண்டி இன்னும் நிறைய சம்பவங்கள்ங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம வந்து கேள்விப்பட்டோம். குழந்தைக்கு வந்து விஷம் வச்சு கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அவ்வளோ ஷாக்கிங் அளிக்குது. இப்போ ரீசெண்டா இப்போ ஆந்திராவில் குழந்தைய கொண்டு இருக்கக்கூடிய விதங்கள் பாருங்களேன். முன்பகை. அது கூட நெய்பர்ஸா இருந்துக்கிட்டு சின்ன சின்ன பிரச்சனை காரணமாக அந்த குழந்தைய வந்து கொண்டு இருக்காங்கன்னும் போது எவ்வளோ வெறுப்பா இருக்கு, எவ்வளோ டென்ஷனா இருக்கு. பாவமா இல்லை, அந்த பிஞ்சு குழந்தை, அந்த பிஞ்சு மூஞ்சிங்களை வந்து பார்க்கும்போது நம்மளுக்கே ஐயோ பாவமா இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. அவங்களுக்கெல்லாம் அது போன்ற நபர்கள் எப்படிதான் இந்த பிஞ்சு குழந்தைங்களை வந்து கொள்வதற்கு மனம் என்பது வருதுன்றது வந்து சுத்தமா புரியல. ஸோ இது போன்ற நபர்களுக்கு வந்து தக்க தண்டனை வந்து தேவை.
மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இது போன்ற நபர்களுக்கு எதிராக கண்டிப்பா கவர்மெண்ட் இதுல வந்து ஸ்டெப் எடுத்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கான சட்டத்தை வந்து கொண்டு வரணுங்க. நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்டடா ரொம்ப டெவலப் பண்றோம். ஆனா பழைய சட்டத்தையே வச்சிருக்கோம். ஸோ இது போன்ற கிரைம்ஸ், இந்த பெண்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள், இது போன்ற குழந்தைய வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணி கொல்றவங்க, அதுக்கப்புறம் ஒரு மனிதாபிமானமே இல்லாம கொல்லக்கூடிய நபர்கள், இவங்களுக்கு எதிராலாம் ஸ்ட்ராங்கா இன்னும் பயங்கரமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா இந்த இடத்துல வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. ஓரளவுக்காச்சும் கிரைம்ஸ் வந்து குறையல இந்த பயத்தின் காரணமாக. சட்டம் இப்படி பண்ணிடும் அப்படின்ற பயத்தின் காரணமாக ஓரளவுக்கு கிரைம்ஸ் குறைஞ்சாலே இங்க எவ்வளவோ அப்பாவிகள் வந்து நல்லா இருக்கலாமே. எவ்வளவோ அப்பாவி குழந்தைகள் வந்து நல்லா இருக்கலாமே. ஸோ கவர்மெண்ட் இந்த ஸ்டெப்பை வந்து எடுக்குதான்னு பார்ப்போம். நிறைய பேர் பேசிக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் கவர்மெண்ட் காதில் வந்து விழுகலை. ரொம்ப அப்செட்டாக இருக்குங்க. பாவம், அந்த குழந்தையுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். பூமிக்கு வந்து 4 வருஷம் தாங்க ஆகுது. அதோட தலையெழுத்து பார்த்தீங்களா? இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்களை அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.